அந்த செம்மண் சாலையில் அந்த பச்சை நிற பேருந்து குலுங்கி குலுங்கி ஓடிக்கொண்டிருந்தது. அதனுள் உட்கார்ந்து கொண்டிருந்த பாட்டிமாருக்கெல்லாம் குண்டுங்குழியுமாக இருந்த சாலையில் ஓடிக்கொண்டிருந்ததன் விளைவாக அடிக்கடி உடல் குலுங்கியதில் அவர்களின் வயதை மீறிய வேடிக்கை உணர்வு தெரிந்தது. இல்லத்தில் உட்கார்ந்து கொண்டு பழங்கதையை பேசி பேசியே கடந்த 3 ஆண்டுகளை கழித்து வரும் பார்வதி பாட்டிக்கு இந்த பயணம் ஒரு புதிய அனுபவம். அந்த பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த எல்லா பாட்டிகளுமே அது ஒரு மாறுபட்ட அனுபவம்தான். வழியெங்கும் குறுக்கிட்ட இயற்கை காட்சிகளின் வித்தியாசத்திலும், மனிதர்களின் கூட்டத்திலும், விற்பவர்களின் கூக்குரலிலும், இருமருங்கிலும், வளர்ந்திருந்த மரங்களிலும் அவர்கள் தங்கள் வழக்கமான பேச்சுகளை பேச மறந்து போனவர்கள் போல் தெரிந்தார்கள். அந்த பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த 40 மூதாட்டிகளும் குடும்பத்தினரால் கைவிடப்பட்டவர்கள். அவர்களில் சிலர் ரொம்பவும் பலவீனமானவர்கள், அதாவது உழைக்கும் உடலுரம் இல்லாமற் போய்விட்டவர்கள். ஒரு காலத்தில் குடும்பத்தினருக்காக தங்கள் உடற்சக்தியை மீறி அதிக நேரமும் அதிக அளவும் உழைத்ததன் விளைவாக இன்று உழைப்பு திறன் இல்லாது போய்விட்டவர்கள். ஒரு காருக்கு மைலேஜ் இருப்பது மாதிரி மனித உடம்புக்கும் உழைப்பளவு உண்டுதானே. அதனை இளமையில் அதிகம் செலவிட்டு விடுகிறவர்கள் முதுமையில் செயலற்று போய் விடுகிறார்கள். இயக்கத்திறன் எதுவாக இருந்தாலும் அதன் வயதுக்கு இதுவே இலக்கணம் என்பது தெரியாமல் மனிதன் இளமையில் ஆடுகிற ஆட்டங்களின் விளைவும் இந்த அடிப்படையில்தான் அமைய முடியும். பார்வதி அம்மாளின் சிந்தனை ஒரு பெரிய குழுக்களின் விளைவாய் சட்டென்று நின்றது. தற்காலிகமாகத்தான் அவள் வீட்டுக்காரரும் அப்படித்தானே ஆடினார். இளவயதில் அளவுக்கு மீறி ஆட்டம் போட்டுவிட்டு 50க்குள் 70க்குரிய பலவீனத்தை அடைந்து அப்போதும் அவளை இம்சித்தவர். என்ன மனிதர்கள்! புருஷனிடம்தான் சுகமில்லை என்றால் பெற்ற பிள்ளைகளிடமாவது அவள் சுகத்தை கண்டாளா? நல்ல காலம், அவள் கணவர் போய் சேர்ந்து விட்டார். இல்லாவிட்டால் அவரையும் ஒரு விடுதியில் சேர்த்திருப்பார்கள். கிழட்டு மாட்டை கொட்டிலில் கட்டிவிட்டார்கள். யாரை சொல்லியும் குற்றமில்லை. தங்களுக்கும் வயோதிகம் வரும் என்கிற ஞாபகமே மனிதர்களுக்கு வருவதில்லை. அது யாருடைய தப்பு? பிள்ளைகள் வளர்க்கப்படுகிற முறையில் உள்ள தப்பு. அவர்கள் படிக்கிற படிப்பில் உள்ள குறை. அப்படித்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் மனிதர்கள் இவ்வளவு கேவலமாக நடந்து கொள்ளவே மாட்டார்கள். அவள் மகன் MA BL படித்துவிட்டு வக்கீலாக இருப்பவன். அவனுக்கு தெரியாத சட்டமா? அம்மாவை அனாதை விடுதியில் விட்டு வைப்பது மனிதத்தனமற்ற செய்கை என்பது சட்டம் படித்த அவனுக்கு தெரியாவிட்டால் வேறு யாருக்கு தெரியும்? அவன் பெண்டாட்டியும் படித்தவள்தான். சட்டம் படிக்காவிட்டாலும் நியாயம் தெரிகிற அளவுக்கு படித்தவள். அவளுக்கு சிரிப்பு வந்தது. சில நியாயங்கள் புரிவதற்கு எந்த பள்ளியிலும் குறைந்தபட்ச படிப்பு கூட படிக்க வேண்டியதில்லை என்கிற எண்ணம் வந்ததால் அவள் அம்மாவும் அப்பாவும் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார்கள்? தங்களுடைய பெற்றோர்களை பூ போல போற்றி பாதுகாத்தார்களே. ஒருவேளை படித்தால்தான் இதயம் தொடர்புள்ள உணர்வுகள் யாவும் மறுத்து போய் விடுகின்றனவோ? பேருந்து நின்றது. பார்வதியின் சிந்தனையும் அப்போதைக்கு நின்றது. எல்லா மூதாட்டிகளும் மெதுவாக இறங்கினார்கள். கால் முட்டி வீக்கம் உள்ளவர்களுக்கு உதவுவதற்கென்றே உடன் பயணம் செய்த இளவயது பெண்கள் அவர்கள் கைகளை பற்றி இறக்கிவிட்டார்கள். பார்வதி அண்ணாந்து பார்த்தாள். மகாத்மா காந்தி அனாதைகள் இல்லம் என்ற பெரிய வளைவு அவர்களை வரவேற்றது. மகாத்மா காந்தியையே அனாதையாக்கி விட்டு விட்ட நாடுதானே இது என்று நினைத்து கொண்டாள். அவருடைய கொள்கைகள் எல்லாமே அனாதையாகி போன நிலையில் தன்னை பற்றி கவலைப்படுவது கூட அசட்டுத்தனந்தானே என்கிற எண்ணம் அவளையும் அறியாமல் அவளுள் எழுந்தது. பார்வதி அதிகம் படிக்காவிட்டாலும் ஓரளவு நாட்டு நடப்பெல்லாம் அறிந்தவள். பார்வை குறைவு வருகிற வரையில் நாள்தோறும் தினமணி படித்து கொண்டிருந்தவள். அரசியலும் அவளுக்கு கொஞ்சம் தெரியும். கண் பார்வை மங்கத் தொடங்கியதன் பிறகுதான் அவள் நாளிதழ் படிப்பது நின்று போனது. நாட்டு நடப்பின் முக்கியமான திருப்பங்கள் தெரிய வராது போயின. ஆயினும் கடந்த 6 மாதங்களாக அவள் தொலைக்காட்சி பார்த்து வருகிறாள். யாரோ ஒரு பெரிய மனிதர் அவள் வாழ்ந்து வந்த மூதாட்டிகள் இல்லத்துக்கு நன்கொடையாக அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டியை அளித்திருந்தார். புரிகிறதோ புரியவில்லையோ, பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ, கசப்பான ஞாபகங்களிலிருந்து அந்த பெட்டி அவர்களுக்கு நிச்சயமாக விடுதலை அளித்தது என்பதை மறுப்பதற்கில்லை.
குழந்தையின் இல்லத்தின் சுற்றுச்சுவருள் எல்லோரும் மெல்ல நடந்து நுழைந்தார்கள். பாட்டிகளை வரவேற்க நிறைய பேரன்களும் பேத்திகளுமாய் நின்று கொண்டிருந்தார்கள். வணக்கம் பாட்டி என்ற கூக்குரல்கள் கூட்டாய் கிளம்பி வானமுகட்டை தொட்டன. பாட்டிகளும் வணக்கம் செலுத்தினார்கள். பார்வதிக்கு உடனே தன் பேரக்குழந்தைகள் பற்றிய ஞாபகம் நெஞ்சில் முட்டியது. என்ன இருந்தாலும் பெற்றோர் எவ்வளவுதான் போதனைகள் செய்து அவ்வப்போது அவற்றுக்கு வெறுப்பை போதித்தாலும், சில சமயங்களில் அவர்கள் சொற்படி நடந்தாலும் பேரக்குழந்தைகள் பாட்டி தாத்தாக்களின் மீது காட்டும் கரிசனமே அலாதிதான். அதை மறுப்பதற்கில்லை. தம் பெற்றோர் பாட்டியை சரியாக நடத்தவில்லை என்பதை அவை புரிந்து கொள்ளவே செய்கின்றனர். இல்லாவிட்டால் திடீரென்று நினைத்து கொண்டு, நீ சாப்பிட்டாச்சா பாட்டி? அம்மா உனக்கு ஸ்வீட் கொடுத்தாளா பாட்டி? மருந்து குடிச்சியா பாட்டி என்றெல்லாம் அந்த பேரனும் பேத்தியும் கேட்டிருப்பார்களா? குழந்தைகளை கெடுப்பதெல்லாம் பெரியவர்கள்தான். இன்று நாங்கள் அவற்றுக்கு கற்றுத்தரும் கள்ளமும் கவடும் நாளைக்கு அவற்றால் தம்மீதே செலுத்தப்படக்கூடிய அபாயம் உண்டு என்கிற அற்ப கணக்கு கூட புரியாத இவர்கள் பள்ளிகளில் என்னதான் படித்தார்களோ? சமையற்கட்டில் சமைத்து இறக்குதலையும் பரிமாறுதலையும் செய்ய முடிந்த வரையில் அவள் அவர்களுக்கு வேண்டியவளாகத்தான் இருந்தாள். நரம்பு கோளாறு வந்து கைப்பிடி பலவீனப்பட்டு பிடிப்பு தளர்ந்து போய் அடிக்கடி சாமான்களை தவறவிடத் தொடங்கியதும் அவள் வேண்டாதவளானாள். ஆனால் மருத்துவம் எதுவும் பார்த்து கொள்ளாமலே அவளுடைய அந்த கோளாறு வந்தது போலவே ஒரு நாள் போகவும் செய்தது. மறுபடியும் அவள் சமையற்கட்டுக்குள் போய் வேலை செய்ய தொடங்கினாள். ஆனால் கண் பார்வை குறையத் தொடங்கிவிட்டது. இதனால் மறுபடியும் அவள் கொட்டிலில் கட்டப்பட்ட கிழட்டு மாடானாள். அதை பற்றி அவளுக்கு வருத்தம் கிடையாது. உழைப்பிலிருந்து விடுதலை கிடைத்தது என்கிற அளவுக்கு அந்த கட்டாய ஓய்வை அவள் வரவேற்கத்தான் செய்தாள். ஆனால் தண்டசோறு சாப்பிடும் வேண்டாதவள் என்பது போல் பேசிப்போனதை தான் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஒன்று சொன்னால் மருமகள் இரண்டாக திருப்பிக் கொடுப்பாள். மகன் வீடு திரும்பியதும் அவன் அதை மூன்றாக்கி அவள் மீது தொடுப்பான். இப்படியே நகர்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை அவளுக்கு நரகமாயிற்று. அவளால் தாங்களும் நரகம் அனுபவிப்பதாக அவர்களும் குற்றஞ்சாட்டியதுதான் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். கடைசியில் ஒரு நாள் மனவேதனை தரும் அந்த ஏற்பாடு அவள் மகனால் செய்யப்பட்டது. வயோதிக பெண்மணிகளுக்கு என்று நடத்தப்படும் விடுதியில் அவள் சேர்க்கப்பட்டு விட்டாள். 3 வருடங்கள் ஓடிப்போய்விட்டன. இந்த 3 ஆண்டுகளில் மகன் தன் மனைவியுடன் அவளை ஒரு தரம் வந்து பார்த்தான். மனைவி இல்லாமல் தனியாக அவன் வந்தது 2 தடவைகள். சராசரியாக ஆண்டுக்கு ஒரு முறை திவசம் செய்வது மாதிரி அவளை பார்த்து போயிருந்தான். 4 பிள்ளை பெற்றவளுக்கு நார்ச்சந்தியில் சோறு என்பார்கள். அவளுக்கு ஒரே ஒரு பிள்ளைதானே. அது ஒன்றும் உயர்வாக இருக்கவில்லை. குழந்தைகள் அவற்றுடன் இருந்தவர்களின் கட்டளைப்படி ஆளுக்கு ஒரு பாட்டியின் கையை பிடித்து அந்த பெரிய கூடத்துக்குள் அழைத்து கொண்டு சென்றார்கள். கூடத்தில் இலைகள் போடப்பட்டிருந்தன. பாட்டிகள் கை கழுவிக்கொள்ள குழந்தைகள் உதவின. அதன் பிறகு ஒரு பாட்டி ஒரு குழந்தை என்று மாற்றி மாற்றி வரிசையாக அங்கு போடப்பட்டிருந்த இலைகளுக்கு முன்னால் அவர்கள் உட்கார பணிக்கப்பட்டார்கள். பார்வதிக்கு பக்கத்தில் அவள் கையை பற்றி அழைத்து வந்த பெண் குழந்தை உட்கார்ந்து கொண்டது. பார்வை குறைவினாலும் வெளியே வெயில் சுள்ளென்று அடித்ததால் விளைந்த கண்களின் கூச்சத்தாலும் அந்த குழந்தையை சரியாக அவள் பார்க்கவில்லை. இப்போது அருகே உட்கார்ந்திருந்த போது கவனித்து தனக்குள் கொஞ்சம் வியப்புற்றாள். குழந்தை அவள் பேரன் நரேனுக்கு பெண் வேஷம் போட்டது மாதிரி ஓரளவுக்கான சாயலுடன் இருந்தது. அவள் தன்னையும் மறந்து அந்த குழந்தையின் கையை எடுத்து முத்தமிட்டாள். அவள் கண்கள் கலங்கின. குழந்தை பாட்டியை வியப்பாக நோக்கினாள். பாட்டி மாதிரி அதற்கு கண்கலங்க தெரியவில்லை. ஆனால் பாட்டியின் முத்தத்தால் மனம் நெகிழ்ந்து போனதை அதன் அகன்ற விழிகளிலிருந்தும் முகத்தின் சிவப்பிலிருந்தும் சட்டென்று தோன்றிய சிரிப்பிலிருந்தும் அவள் புரிந்து கொண்டாள். உன் பேரு என்னம்மா கண்ணு? என் பேரு பார்வதி. அடியின் ராசாத்தி, என் பேரு கூட பார்வதிதான். ஆனா நீ என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது கண்ணு. உனக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்களா பாட்டி? எனக்கு அப்பா அம்மா எல்லாம் கிடையாது. குழந்தையின் கேள்வியும் அவள் தன்னை பற்றி சொல்லிக் கொண்டதும் பார்வதியின் நெஞ்சில் சவுக்கடிகளாய் விழுந்தன. பிள்ளையும் மருமகளும்
வயோதிகத்தில் தன்னை கவனிக்கவில்லை என்பதை சுற்றி இந்த 3 ஆண்டு காலமாய் அவளை உறுத்தியும் வருத்தியும் வந்துள்ள எண்ணங்களை எல்லாம் அப்பாவுடனும் அம்மாவுடனும் வாழ்வதற்கு அவளுக்கு இருந்த கொடுப்பினை தனக்கு இல்லை என்பதை தெரிவித்ததன் வாயிலாக ஒரே நொடியில் அந்த குழந்தை அழித்துவிட்டது போல் உணர்ந்த பார்வதியின் கண்களில் கண்ணீருடன் என் ராசாத்தி என்று மறுபடியும் குழந்தையை முத்தமிட்டாள். பாவம் இந்த குழந்தை தாய் தந்தையின்றி பாசத்திற்கு ஏங்குகிறது. இக்குழந்தையின் நிலை குறித்து வருந்தினாள். வயதான காலத்தில் தன் பிள்ளைகள் தன்னை கவனிக்கவில்லை என்ற வருத்தம் மறைந்தது. குழந்தையின் கவலையை விட அவளுடைய கவலை பெரியதாய் தெரியவில்லை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.